ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். நமது ஐயா ஆலயம் சுவாமிநாதன் அவர்களை முதல் பேச்சாளராக வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் பேரமைப்பின் ஈரோடு 2வது மாதாந்திர கருத்தரங்கத்தில் என்னை உரையாற்றுவதற்கு அழைத்த எனது ஆருயிர் நண்பர் திருவாளர் அனுஷம் நாகராஜன் அவர்கள், அடுத்து ஸ்ரீராம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கக்கூடிய உயர் திரு வடலூர் துரை அவர்களும், வேலு சிவா அவர்களும், தங்க அருணாச்சலம் அவர்கள், சூரியன் சுந்தர்ராஜன். அற்புதமாக சூரியன் சுந்தர்ராஜன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய ப்ரிடிக்ஷன் பண்ணதை அப்படியே வாய்ஸ் ரெக்கார்டாக அந்த குரூப்பில் போடுவார். ரொம்ப அற்புதமான மனிதர் அவரெல்லாம். அதே மாதிரி ஆர்பிஎஸ் பொன்ராஜ் அவர்கள், அவர் முகத்தை நான் பார்த்ததில்லை. ஒரு 2 முறை என்னிடம் தொலைபேசியில் பேசும்பொழுது, நீங்கள் என்ன மகர ராசியா என்ற மந்திரம் கற்றவில்லை, நீங்கள் ஒரு 50 குரூப் வச்சுருக்கார் அவர். வாட்ஸ்அப் குரூப்பு ஒரு 50 குரூப். தலம் நாட்டு மருந்துகள், அறிவியல் மற்றும் ஜோதிடம், ஆன்மீகம் என்று இப்படி காலபுருஷனுக்கு காரியம் மாற்றக்கூடிய ராசி மகரம். இந்த மகரத்தில் பிறந்தவர் தான் எல்லா விதமான காரியங்களையும் ஆற்றுவதற்குண்டான தனித்தன்மை படைத்தவர். அப்படிப்பட்ட மகரம் பல விஷயங்களை, கடகம் மகரம், இந்த மகரத்தில் தான் அதர்வண வேதம் பாதுகாக்கப்பட்டது. கடகத்தில் ரிக்கு வேதம், எஜுர்வேதம், சாம வேதம் பாதுகாக்கப்பட்டது. அதுபோக இதில் மீதி எல்லாருடைய பெயர்களையும் நான் சொல்லி முடிப்பதற்குள் தாமதமாவதால் இங்கு கற்று அறிந்தவர்கள், கற்றவர்கள், கற்ற பின் கற்பிப்பவர்கள், கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அனைத்து ஜாம்பவான்களும் இங்கே அமர்ந்திருப்பார்கள். தெய்வ யஜ்ஞர்களாம். சண்முகம் ஐயா சொன்னார் அழகாக, தெய்வத்துக்கு அடுத்தது யார்? நாம தானேங்கன்னார். எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை அது. தெய்வம் பேசுமா? தெய்வத்திற்கு உருவம் இருக்கிறதா? அருவமாக இருக்கக்கூடியவர் உருவம் தாங்கிய ஒரு மனிதன் மூலமாக தெய்வ யஜ்ஞர்களாம் சோதிடர்கள். இறந்த பெண்ணும் உடன் வருவான் சோதிடன். யார் சொன்னது? திருமூலர். அது மாதிரி எனக்கு இன்று கொடுத்த தலைப்பு நிழல் கிரகங்களும் திருமண பொருத்தம். 1927ஆம் ஆண்டு என்னுடைய தகப்பனார் பிறந்தார். அவர் ஜாதக பொருத்தம் பார்க்காமலே வாழ்ந்தார். இதுவரை என்னுடைய தாயார் கோபித்து கொண்டு என்னுடைய பாட்டி வீட்டிற்கு செல்லவில்லை. அதற்கடுத்தது என் காலங்களிலே செவ்வாய் தோஷம் என்று ஒன்று தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்தது. 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் அவர் இல்லாதவரை திருமணம் செய்தால் இருப்பவருடைய செவ்வாய் அவரை அடித்துவிடும் என்றார்கள். அவர் என்ன புலியா? இவர் என்ன பசுவா? நான் இதுவரை 1/4 நூற்றாண்டிலே செவ்வாய் தோஷம் இருப்பவர் இல்லாதவரை திருமணம் செய்து நன்றாக வாழ்பவர்களை பார்க்கிறேன். ஐயா சொன்னார், சண்முகம் ஐயா, நான் நெகட்டிவ் மட்டும்தான் சொல்லுவேன்னார். நான் பாசிட்டிவ் மட்டும்தான் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த உலகத்தில் 84% நெகட்டிவ், 14% தான் பாசிட்டிவ். அப்போ என்னை பார்க்க வருபவர் உலக நாடுகளிலிருந்து, அங்கிருந்து வரக்கூடியவர். கடந்த வாரம் துபாய் மன்னருடைய பேரனுக்கு வாஸ்து பார்த்துட்டு வரேன். ஆக பாசிட்டிவ் எனக்கு மேட்ச் ஆகுது, நெகட்டிவ் ஐயாவுக்கு மேட்ச் ஆகுது. நெகட்டிவ் பார்க்குற இடத்துல கூட்டம் ஜாஸ்தி வரும், பாசிட்டிவாக சொல்கிற இடத்துல கூட்டம் குறைவாக வரும். இவ்வளோ தான் வித்தியாசம். ஆக இந்த நிழல் கிரகங்கள் 1998ஆம் ஆண்டு என் திருமணம் நடக்கும் பொழுது செவ்வாய் தோஷம் தலைவிரித்து ஆடியது. இப்பொழுது பரவலாக அது ஆய்வு செய்யப்பட்டு அப்படி என்று ஒன்று இல்லை என்று ப்ரூவ் பண்ணியாச்சு. செவ்வாய் தோஷம் இருப்பவர் எல்லாவரை திருமணம் செய்யலாம். 2005ஆம் ஆண்டிலிருந்து கடந்த 20 ஆண்டுகளாக நமது கொங்கு மண்டலத்திலே இந்த ராகு கேது தோஷம் என்று ஒன்று தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் திருச்செந்தூர் பொன்ராஜிட்ட கேட்டு அவர் சொல்வார், இங்கெல்லாம் இன்னும் வரலையான்னு. நான் தான் சொன்னேன், அதாவது தலைச்சம்பள்ள பையனுக்கு ஆகாதுன்னு சொல்லி 3
அகல் விளக்கை ஏற்றி சென்னையில் வந்து வீட்டு வாசலில் வச்சாங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் கன்னியாகுமரியில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். புரியுதுங்களா? அப்போது ரூமர் எப்படி பரவுது, அதே மாதிரி இந்த ராகு கேதுக்கள் விரைவி பரவி இன்று கன்னியாகுமரி வரைக்கும் சென்று விட்டது. இந்த ராகு கேதுக்கள் எப்பொழுது வந்தது? உண்மை கோள்கள் 7, நமக்கு கிழமைகள் என்றால் அதுவும் 7. எங்கிருந்து இந்த 2 கிரகங்கள்? இதற்கு ஏதாவது வீடு உண்டா? நிழல் கிரகம் என்று ஐயா சொல்லுகிறாரே, நிழல் எப்படி நிஜமாக முடியும்? நிழல் எப்படி நிஜமாக முடியும்? ஒரு ஜாதகத்தில் ராகு கேது இருந்தால் ராகு கேதுவை மட்டுமே சேர்க்க வேண்டுமே என்றால், இந்த மன்றத்திலே நான் கேள்வி கேட்கிறேன். லக்னத்தில் ராகு, அவர் பார்வையற்றவர். அதே லக்னத்தில் ராகு பார்வையற்றவரை திருமணம் செய்து வைப்பீர்களா? வருங்கால ஜோதிடர்களே, நடைமுறையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களே, நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலே இதை ஆய்வு செஞ்சுருக்கேன். ராகு கேது 2ஆம் இடத்தில் ராகு இருந்து அதே 2ஆம் இடத்தில் ராகு இருப்பவரை திருமணம் செய்து வைத்தால் என்ன நடக்கும் என்பதை அடுத்தது பிஹெச்டி பண்ண போகிறேன். இப்போ என்ன குழந்தை பிறக்கும்னு பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கேன். அதே ராகுக்கு ராகு சேர்ப்பவர், எனக்கு 2இல் ராகு உள்ளது, எனது மனைவிக்கும் 2இல் ராகு உள்ளது. அந்த ராகு என்ன செய்யுதான், பாடுபட்டு சேமித்து நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத நானும் சேர்த்து வைக்கல, என் மனைவியும் சேர்த்து வைக்கல. இதானே நடக்கும். அதே 2ஆம் இடம் சுத்தமாக இருந்தால் அந்த சேவிங்ஸில் எப்படியாவது, எனக்கு தெரிஞ்ச நண்பரை கேளுங்க, அவர் தான் வீடியோ கேமராமேன், இது வரைக்கும் 7250 ரூபா தான் கனரா பேங்கில் எனக்கு பணம் இருக்குது. 2இல் ராகு. அதே ராகு உள்ளதை திருமணம் செய்து வைக்காதீர்கள். நிழல் கிரகம் என்பது சாயா கிரகங்கள். நிழல் என்பது உணர முடியும். கர்மாவை பற்றிய, கர்மாவை சொல்லக்கூடியது ராகு. சரிங்களா? ஆக எப்படி லக்னத்தில் ராகு இருந்து அதே ராகுவை சேர்ப்பது பார்வையற்றவர் பார்வையற்றவரை திருமணம் செய்து வைப்பது போன்று. அதில் அந்த ரூமர்ஸில் ஒரு விஷயம் சொன்னாங்க, லக்னமும் 7ம் 2ம் 8ம் ராகு கேதுக்கள். நான் வர்ற கிளைண்ட்டு என்ன சொல்லுவேன்னா, அது எந்த கொங்கு மண்டலத்தில் என்ன வருதுன்னா, நான் மேட்ரிமோனி நடத்துகிறேன். சுத்த ஜாதகம்னு ஒரு வரிசையில் எழுதியிருக்கான். எது சுத்த ஜாதகம்? சனியன் இல்லாமல்னா தான் சுத்த ஜாதகம். உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்குது, அது சுத்த ஜாதகமே கிடையாது. சனி உள்ளே போட்டாச்சுனாலே அது சுத்த ஜாதகம் இல்லை. எப்படி சுத்த ஜாதகம்? சுத்த ஜாதகம் என்றால் என்ன? பேப்பர் வெள்ளையாக இருக்கும். ஐயா சொல்கிறது அற்புதமான உண்மை. சுத்த ஜாதகம்னா பேப்பர் வெள்ளையாக இருக்கிறது, எந்த கிரகமும் இல்லாமல் இருக்கிறது. நான் தமாஷுக்காக சொல்லலை, என்னுடைய அனுபவத்தை, ஒரு 2000த்திற்கு மேற்பட்ட திருமணத்தை செய்து வைத்த அந்த இதில் நான் சொல்கிறேன். ராகு கேதுக்கு நான் ராகு கேதுவை சேர்ப்பதில்லை. இப்போ என்னாச்சுன்னா, நான் அந்த மாதிரி சொல்ல முடியாது. புரோக்கர் தான் இப்போ மெயின். புரோக்கர் என்ன சொல்கிறாரு, ராகு கேதுக்கு ராகு கேது தான் சேர்க்கணும். புரோக்கர் ஜோசியரா? ஆக நிழல் கிரகம் என்பது அதுக்கு உருவம் இல்லை. யார் வீட்டில் இருக்கிறதோ ஒன்றும் இல்லை. உதாரணமாக ஒரு சின்ன லாஜிக். பெண் ஜாதகம், ஆண் ஜாதகம். பெண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு மேலே ஆண் ஜாதகத்தை இருக்க வைப்பது. பெண்ணின் ராகு இருக்கும் இடத்திலே ஆணின் குருவை சேர்த்தால் கர்ப்போற்பத்தி பிரச்சனைகள் வரும். பெண்ணிற்கு எங்கே ராகு இருக்கிறதோ அந்த ஆண் ஜாதகத்தில் அந்த இடத்தில் குரு இருந்தால், சூரியன் இருந்தால், சூரியன்கிறது உயிர். உயிர் என்பது கர்ப்போற்பத்தி செய்யக்கூடிய ஆணனுடைய உயிரணுக்கள். அந்த சூரியன் பெண் ஜாதக ராகுவில் இணைந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இருக்காது. அதே மாதிரி ராகு யாருடைய வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாயாக இருந்துவிட்டால், அதே பெண் ஜாதகத்திலே அதே 2ஆம் இடத்தில் ராகு இருந்து அது சனியினுடைய வீடாக இருந்தால், லக்னத்திற்கு 2இல் ராகு அல்லது லக்னத்தில் ராகு அல்லது கேது. பெண் ஜாதகத்தில் அப்படியே லக்னத்தில் ராகு அல்லது கேது, 2ஆம் இடத்தில் ராகு 8ஆம் இடத்தில் கேது என்று இருக்கும் பொழுது அந்த வீட்டினுடைய அதிபதி யார் என்று பாருங்கள். ஒருவருக்கு சனியாகவும் ஒருவருக்கு செவ்வாயாகவும் இருந்துவிட்டால் அது சண்முகம் ஐயா சொல்கிறது மாதிரி குடும்பம் கோர்ட்டுக்கு தான் போகும். குடும்பம் கோர்ட்டுக்கு தான் போகும். அங்கே சேமிப்பு இருக்காது. அறிதல், புரிதல், தெளிதல், இது எதையுமே அந்த இடத்தில் சாராம்சங்கள் இருக்காது.
என் ஜாதகம் தனுசு லக்கணத்திற்கு 2 ராகு, வீட்டின் அதிபதியார் சனி. எனது மனைவியினுடைய கன்னி லக்கணத்திற்கு 2ஆம் பாவகத்தில் ராகு, வீட்டின் அதிபதி சுக்கிரன். அப்போ ராகுக்கு வீடு கொடுத்த கிரகத்தினுடைய பலனை செய்யும். ராகு எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டினுடைய அதிபதியை பிரதிபலிக்கும். அப்போ சுக்கிரனையும் சனியும் பிரதிபலிக்கும் பொழுது 2 நட்பு கிரகங்களாக வருவதால் இதுவரை ஒரு நாள் கூட என் மனைவி கோபித்து கொண்டு அவர் வீட்டிற்கு செல்லவில்லை. சும்மா எடுத்தோம் கவிழ்த்தோம்னு ராகு கேது சேர்க்குறோம். இவங்களுக்கு வீட்டுக்கு அதிபதியார் புதனுடைய வீடாக இருந்து, அவங்களுக்கு சூரியனுடைய வீடாக இருந்து, அதில் ராகு கேதுக்கள் இருந்தால் இணைக்கலாம். சூரியனும் புதனும் நட்பு கோள்கள். அதே மாதிரி சுக்கிரனுடைய வீடு சனியினுடைய வீடு நட்பு கிரகங்கள். அதே குரு வீட்டு ராகு, அதான் கோதண்ட ராகுன்னு சொல்கிறீங்கல்ல, அதாவது விருச்சிக லக்கணத்துக்கு 2 ராகு. ஆக ரிஷப லக்கணத்திற்கு 2 ராகு, புதன் வீட்டு ராகு. கல்யாணம் பண்ணி பாருங்கள், அந்த 2 இடத்துலையும் ராகு கேதுக்கள் 2ஆம் பாவகம், அங்கேயும் 2ஆம் பாவத்தில் இருக்குதாங்க சேர்த்தோன்னு சொல்லி பாருங்கள். நீயா நானா, நான் புத்திசாலி நீ அறிவாளியா, அப்போ அந்த அறிவு போர் நடக்கும். ஏன்? குரு வீட்டு ராகு புதன் வீட்டு ராகு. ஆக 2 பேருக்கும் எப்போதுமே ஆகாது. இது மாதிரிலாம் வருங்கால ஜோதிடர்கள் ராகு கேதுக்களை இணையுங்கள். இல்லை என்றால் கண் பார்வை இல்லாத ஒருவருக்கு காது கேட்காத ஒருவரை எவ்வாறு திருமணம் செய்து வைத்தால் நல்லதோ, கண்ணு தெரியாதவருக்கு காது கேளாதவர் கையை பிடித்து அழைத்து செல்வார். இதை ஏன் சொல்கிறேன்னா, 2ஆம் இடத்துல ராகு இருந்தால் காது கேட்காது, கண்ணு தெரியும். லக்கணத்தில் ராகு இருந்தால் கண்ணு தெரியாது, காது கேட்கும். ஏனென்றால் வருங்காலத்தில் இன்னும் 10 ஆண்டுகளில் இந்த ராகு கேதுக்கள் மிகப்பெரிய ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. நான் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் அதை விழிப்புணர்வு செய்து கொண்டு விஸ்வரூபம் எடுக்கும் ராகு கேதுக்கள்னு யூடியூப்பில் பேசியிருக்கேன். ஒருத்தர் பேர் மனோகரன். அவர் இன்னமும் அவர் என் வயசை நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன்னா, நான் எந்த வயசுலேருந்து ஜோசியம் பார்க்குறேன் பாருங்கள். 27 வயசுலேருந்து இப்போ 55 ஆச்சு. அவர் கூப்பிடும்பொழுது, சார் ராகுகேது மனோகர் பேசுகிறேங்கிறாரு. ராகுகேது மனோகரா? ஆனால் அவருக்கு பேரே அந்த மாதிரி புரோக்கர்ஸ்னால் வைக்கப்பட்ட ராகுகேது ராகுகேது. தயவுசெய்து தெய்வ யஜ்ஞர்களாகிய உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறேன். தோஷத்துக்கு தோஷம் தோஷாமியம் என்றால் 7இல் சனி இருந்தால் 7இல் சனி தான் சேர்க்க வேண்டுமா? ஏதாவது நூல்களில் இருக்கிறதா? நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறதா? ஆத்தூர் மாதேஸ்வரன் போன்றவர்கள் ஆய்வு செய்து 40 நூல்கள், அந்த நம் ஈரோடு சகோதரி இப்போ தான் ஜோதிட துறைக்கு வந்ததாக சொல்கிறாங்க. அந்த ஆத்தூர் மாதேஸ்வரன் புஸ்தகம் 40 புஸ்தகத்தையும் வாங்கிருங்க. அவர் தான் ரஜ்ஜு பொருத்தத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவர். ரஜ்ஜு பொருத்தம் என்று ஒன்று கிடையாது. அதில் ஆரோகணம் அவரோகணம். ரஜ்ஜு பொருத்தம் உண்மை என்றால் அதே பஞ்சாங்கத்தில் ஒரே நட்சத்திரமாக இருந்தாலும் திருமணம் செய்யலாம். பாதம் முன்னும் பின்னும் இருக்க வேண்டும் என்ற வரி ஏன் இடம்பெற்றது? யாரை அது முட்டாளாக்குகிறது? அதே ரஜ்ஜு பொருத்தத்தில் ஏக ரஜ்ஜு, ஒரே ரஜ்ஜு செய்யக்கூடாதுன்னு வருது. அதே வாசன் திருக்கணித பஞ்சாங்கத்தில் நட்சத்திர பாதம் மாறி இருந்தாலும் செய்யலாம். அப்போ ஏன் சொன்னார்கள், எதற்கு சொன்னார்கள் என்றால், அந்த காலத்தில் பெண்ணிற்கு வரதட்சணை கொடுத்து தான் கல்யாணம் செய்ய வேண்டும். ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டுமே ஆனால் நாம் தான் பணம் கொடுக்க வேண்டும். பெண் கிடைப்பது மிகவும் அரிது. அதனால் எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த நட்சத்திரமாகவும் பரவாயில்ல, எப்படியாவது பிடிச்சி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வான்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ என்னடான்னா, ரஜ்ஜி தட்டினால் மரணமா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன். 60,000 பேர் பார்த்துருக்காங்க, 600 பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் யாருமே நீங்கள் சொல்லுவது பொய், எங்கள் ஊரில் இந்த மாதிரி சிரசு ரஜ்ஜி கழுத்து ரஜ்ஜி அந்த பெண் இறந்து போயிட்டாங்கன்னு யாராவது ஒருத்தர் கூட போடவே இல்லையே. யாராவது ஒருவர் போட்டிருந்தால் கூட நான் மறுபரிசீலனை செய்திருப்பேன். ஆக நான் பேசும் 2வது கருத்தரங்கம் இது. முதல் கருத்தரங்கம் திருமண பொருத்தத்திலே நட்சத்திர பொருத்தம் என்பது பொய் அப்படின்னு பேசினேன். அதுவும் கிட்டத்தட்ட எத்தனை பேர், 300 பேர் இருக்கக்கூடிய அரங்கத்தில் யாராவது ஒருத்தவங்களாவது எனக்கு எதிராக வாங்க பேசலாம். அப்போது 1927 எங்கள் தகப்பனாருக்கு அவளை பிறந்து 50 கல்யாணம் பண்ணும்போது பொருத்தம் பார்ப்பதில்லை.
அதன் பிறகு ஜாதகம் நம்மளுக்கு கிடையாது. குடியானவர்கள் ஜாதகம் எழுதும் பழக்கம் இல்லை. நாங்கள்லாம் வயல் சார்ந்த பகுதியை சார்ந்தவர்கள். அப்போ எங்களுக்கு கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக ஒரு சமூகத்தினர் என்ன செஞ்சுருக்காங்க, நாம நட்சத்திர பொருத்தம் அப்படின்னு உங்களுடைய பெயரை ஆரம்பமாக கொண்டு பழனிசாமி பூராட நட்சத்திரம், அதுக்கு முன்னாடி பெயர் பொருத்தம் தான் பார்த்து பழனிசாமி பழனாத்தாள் அற்புதமாக சேர்த்து வச்சாங்க. நல்லா இருக்காங்களா இல்லையா? அடுத்தது பெயருக்கு ஒரு நட்சத்திரத்தை எடுத்து அந்த நட்சத்திரத்துக்கு மகேந்திர பொருத்தம் இல்லைன்னா குழந்தை பிறக்காதுன்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள், 27 நட்சத்திரத்தில் மொத்தம் 6 நட்சத்திரம்தான் மகேந்திர பொருத்தம் இருக்கும். அந்த 6ல் 2 யோனி பொருத்தமோ ஏதோ ஒன்று கட்டு, மொத்தம் 4 நட்சத்திரம் தான் பொருந்தும். அப்போ மகேந்திர பொருத்தம் உண்மையா? அப்போ குழந்தை பெயரை நான் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன், குழந்தை ஆணா பெண்ணா? அப்போது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? சண்முக ஐயா, பெண் குழந்தை இருக்குங்களா ஐயா? உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குங்களா? உங்களுக்கு என்ன குழந்தை? குழந்தை ரைட். இதை நான் எப்படி ஆய்வு செஞ்சேங்கிறத ஒரு ஹைப்போதீசிஸ் சொல்கிறேன். எந்த விதமான ஆண் லக்கணமாக இருந்தாலும் அந்த ஆண் லக்கணத்தில் பிறந்த ஆண்களுக்கு ஆண் குழந்தை 80% இருக்குது. 80%. நீங்கள் யார் வேணாலும் கூறுங்க. மேஷம், அதே மாதிரி மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 80% ஆண் குழந்தை உண்டு. என்னுடைய ஃபைல் இருக்குது காரில், அடுத்தது நான் இதுக்கு போகிறோம், அது வேணால் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். 80% இருக்குது. அதே மாதிரி ரிஷப லக்கணம், கடக லக்கணம், கன்னியா லக்கணம், விருச்சிக லக்கணம், மகர லக்கணம் 80% பெண் குழந்தை. இரட்டை குழந்தைகள் என்பது மிதுனம், கன்னி, யாருக்கெல்லாம் 5ஆம் பாவகம் 9ஆம் பாவமாக வருகிறதோ அவர்கள் ட்வின்ஸ் பிறக்குது. இதுவும் 80% தான். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய அனுபவம் ஜோதிடத்திலே 80% பாஸ் பண்ணாலே மிகப்பெரிய ஜோசியர். 100க்கு 100 நான் சொல்கிறேன், அதெல்லாம் பொய். அதே மாதிரி கோள்கள் அந்த பெண் ஜாதகத்தில் ஆண் ஜாதகத்தில் மெர்ஜ் ஆகும் பொழுது கர்ப்பஸ்தானமாகிய கர்ப்போற்பத்தி ஸ்தானமாகிய 7ஆம் பாவகம், 7ஆம் பாவகத்தில் எவரும் தீயர், யாருமே நல்லாள் கிடையாது. எதையாவது குட்டையை குலைப்போட்டே இருப்பான். அந்த இடத்துல கேது இருந்தால் இந்த கர்ப்போற்பத்தியில் எவ்வளோ முரண்பாடுகள் வரும். இன்றைக்கி டெஸ்ட் டியூப்லாம் வருது பார்த்தீங்களா? இதுக்கு தான் 7ல் கேது இருந்து அதே கேதுவை சேர்க்காதீங்க. அந்த பெண்ணிற்கு பிசிஓடி பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா வருங்காலத்தை பேசுவோம். கடந்த காலங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. எங்கள் அம்மாலாம் 8 குழந்தைகள் பிறந்தாங்க. வருங்காலம் இப்போ எல்லாமே பிசிஓடியில் 80% வந்துடுவாங்க. இந்த பிசிஓடி பிரச்சனைகள்லாம் பார்த்தோன்னா இந்த 7ஆம் பாவகத்தில் சனியோ அல்லது கேதுவோ ராகுவோ இருக்கக்கூடியவர்கள் சுத்த ஜாதகத்தை கல்யாணம் பண்ணிங்கன்னா கல்யாணம் பண்ணி ஒரே வருஷத்தில் குழந்தை கிடைக்கும். அதே ராகு கேதுன்னு போனீங்கன்னா கர்ப்போற்பத்தியில் பிரச்சனை. அதே மாதிரி 2 பேருக்குள்ளார தாம்பத்திய உறவில் விரிசல், முரண்பாடான தாம்பத்திய எண்ணங்கள், இதெல்லாம் 7ல் சனி இருக்குன்னு வைங்க. அதே சனியை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சா டைவர்ஸ் தானே ஆகும். இது எப்படி தோஷாமியம்னு சொல்கிறீங்க? இப்போ புரோக்கரே இப்போ என்ன ஆச்சு, 7-8 சுத்தம் 7-8 சுத்தம் இல்லைன்னு ஜாதகத்தை பிரித்து தனியாக வச்சுருக்கான். அவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் நாங்கள் என்ன பண்ணுறோம், 2ஆம் இடத்தில் ராகு இருக்கக்கூடியவர் லக்ன ராகுவை சேருங்க, லக்னத்தில் ராகு கேது இருந்தால் 2ஆம் இடத்துல உள்ள ராகு கேதுவை சேருங்க, இதுதான் பரிகாரம்னு சொல்லிட்டேன். இந்த ரூமரை கிளப்பி விட்டவனே இந்த 4 இடத்த தான் சொல்கிறான். அதனால் இந்த நிழல் கிரகங்களும் திருமண பந்தமும் என்று பார்ப்பேமையானால் தயவுசெய்து ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் 2ஆம் பாவாதிபதி, 4ஆம் பாவாதிபதி, 7ஆம் பாவாதிபதி, 8ஆம் பாவாதிபதி, 9ஆம் பாவாதிபதி, ஏன் 5 சொல்லலை? பலதீபிகையில் கல்யாணவர்மர் ஒரு குழந்தை பாக்கியத்திற்கு பெண்ணின் ஜாதகத்தில் 9ஆம் இடத்தை மட்டும் பார், ஆண் ஜாதகத்தில் 5ஆம் இடத்தை மட்டும் பார்.
5ஆம் பாவகத்தில் ராகு, கேது, சனி போன்ற எந்த கிரகங்கள் இருந்தாலும் புத்திர தோஷம் என்று சொல்வது தவறு. புத்திர தோஷம் என்று சொல்வது உண்மை. என்னது தவறுன்னு சொல்கிறீங்க, உண்மைன்னு சொல்கிறீங்க? நான் எம்எஸ்சி அப்ளைடு அஸ்ட்ராலஜி படிக்கும் பொழுது 5ஆம் பாவகத்தில் தீய கோள்கள் இருந்தும் குழந்தை பெற்றவர்களே ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணேன். எனக்கு 5ல் சனி, தனுசு லக்னம், ஆண் குழந்தை பிறக்கும்னு எனக்கு ஜோதிடத்தை பஞ்சாங்கத்தை எடுத்து கொடுத்த நண்பர், அதெல்லாம் இல்லை, உனக்கு பொண்ணு தான் பிறக்குனார். நான் லாஜிக்கோடு சொல்கிறேன், ஆண் ஆரம்ப நிலை ஜோசியர் அப்போ 98ல். கடைசியில் பார்த்தீங்கன்னா பையன்தான் பிறந்தான். அதையே இப்போ எடுத்துக்கிட்டேன். 5ல் சனி, எப்படிப்பட்ட குழந்தை பிறக்கும் அதை தான் பார்க்கணுமே ஒழிய குழந்தை இல்லை என்று அரைகுறையாக சிறுபிள்ளைத்தனமாக நுனிப்புள் மேய்ந்தபடி 4 புத்தகத்தை படித்துவிட்டு நானும் சொல்கிறேன் என்று சொல்லக்கூடாது. இங்கே கூடியிருக்கக்கூடியவர்கள் சண்முகம் ஐயா சொன்னது மாதிரி ஏதோ நம்மளை நாடி ஏதோ ஒன்றும் விவரம் தெரியாதான் வர்றான், நமக்கு முடிய உட்கார்றான், நம்ம வடக்க போ தெற்க போன்னு சொல்கிறோம், போகிறான், ஏதோ நல்ல நேரம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, திரும்பி இன்னும் 4 பேரை கூப்பிட்டு வரான். அதுக்காக நம்ம 5ல் சனி இருக்குது, புத்திர தோஷம், குழந்தை கிடைக்காதுன்னு சொல்கிறேன்னா இது எதில் போய் நியாயம்? இப்போ எனக்கு 5ல் சனி, 2 குழந்தை இருக்கு, எப்படிப்பட்ட குழந்தை பிறக்கும் என்று ஆய்வு செய்யுங்கள். குழந்தை பிறக்காது என்று சொல்வதற்கு நீங்கள் பிரம்மா இல்லை, நாங்களும் பிரம்மா இல்லை. இது கர்மா, அவனவனுடைய கர்மா. அது அவர்கிட்ட போனால் அவர் சொல்லுவார், உன் குடும்பத்தில் லைனா கன்னி தோஷம் இருக்குமே, குடும்பத்தில் லைனா பெண்கள் சரியாக வாழாதே, இதெல்லாம் சாபங்கள். ஆக ராகு இருந்தால் பிடிவாதமான குழந்தை, கேது இருந்தால் புரிந்து கொள்ள முடியாத குழந்தை, சனி இருந்தால் தகப்பனை விட அறிவு குறைந்த குழந்தை, சூரியன் இருந்தால் நிர்வாக திறமை உடைய குழந்தை, குரு இருந்தால் காரகோ பாவகநாஸ்திலாம் இல்லை, காரகோ பாவகநாஸ்தி உடனே குரு இருந்தால் காரகோ பாவகநாஸ்தியா, நல்ல குழந்தை பிறக்கும், அற்புதமான குழந்தை பிறக்கும். சுக்கிரன் இருந்தால் அழகான குழந்தை பிறக்கும், செவ்வாய் இருந்தால் பிடிவாதமான குழந்தை பிறக்கும். ஆக இந்த மாதிரி நீங்கள் குழந்தை இல்லை என்று சொல்லாதீர்கள். நான் அனலைஸ் பண்ணேன். ஐயா சொன்னார் நெகட்டிவான விஷயம் கண்ணுக்கு முன்னாடி தெரியுதுங்கிறார். நான் பாசிட்டிவான விஷயத்த ஒரு மனுஷன் ஜாதகத்தில் தேடிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா உன்கிட்ட ஃபுல்லாக நிறைஞ்சு வந்ததே நெகட்டிவ் தான். அதில் எங்கேயாவது ஒரு இடுக்கு கிடைச்சா தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, அவங்க மட்டும் என்கிட்ட வாங்க. ஆக இந்த ராகுகேது தோஷம் தயவுசெய்து நீங்கள் இன்னும் வருங்காலத்தில் பெரிய பிரச்சனைகளை உருவாக்க போகிறது. அதுக்கு ராகுகேதுக்கு ராகுவை சேர்த்தாலும் பெரிய பிரச்சனைகள் உருவாக போகிறது. உதாரணத்துக்கு கல்யாணமாகி 10 ஆண்டுகள் நோட் பண்ணிக்கங்க, 2ல் ராகு இருந்து 2ல் ராகு உள்ளவரை சேர்த்தால் 10 ஆண்டுகள் அல்லது இந்த காலத்தில் 5 ஆண்டுகள் 2 பேருக்குள்ளார ஆர்குமெண்ட் வருதா இல்லையான்னு பாருங்கள். ஒருவர் பேச ஆரம்பித்து விட்டால் இன்னொருவர் டப்பென்று இடையில் மறைத்து பேசுவார். நாக்கு 2ல் ராகு 2ல் பாம்பு 2 பேருக்கும். ஒருவர் பேசுவதை முழுமையாக இன்னொருவர் அமர்ந்து கேட்பாரேயானால் அவருக்கு 2ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும். ஏதோ பேசுகிறாரு, இதை இப்போ மைக்கை கொடுத்துட்டீங்க, 2ல் ராகு, எவ்வளோ நேரம் ஆச்சுன்னே தெரியல, பேசிகிட்டே இருக்கேன், விட்டாருன்னா நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்காங்க. அந்த காலத்தில் பெல்லு ஒன்று வச்சுருப்பாங்க, இந்த பெல்லு அமுத்தினாருன்னா மரியாதையாக எந்திரிச்சு வந்தோன்னு. ஏன்னா நானும் என் பொண்டாட்டியும் இப்போ ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா 3வது 3rd பர்சன் ஒரு ஆள் வரணும். கல்யாணம் ஆகி இப்போ 25 வருஷம் ஆச்சு, இன்னொரு 5-6 வருஷம் ஆச்சுன்னா என்ன ஆகும்? 2மே வாயை பற்றிக்கிட்டு சுத்தமாக பேச்சுவார்த்தையே இருக்காது. சரி, லக்னத்தில் கேது இருந்து அதே லக்னத்தில் கேது இருப்பவரை சேர்த்தால் என்ன செய்யும் சொல்லுங்க? அதில் ஒரு சொல்கிறான் யூடியூப்பில் தான், தயவுசெய்து 2 பேரில் யாராவது ஒரு ஆள் செத்து போயிடுவாங்கங்கிறான். ஏங்க லக்னத்தில் ராகு அதே மாதிரி இல்லாதவங்க கல்யாணம் பண்ணால் ஒரு ஆள் அவுட்டு. ஏதாவது ஆய்வு செய்திருக்கிறார்களா? நூல் வெளியிட்டிருக்கிறார்களா? அந்த பகுதியில் யாராவது இது போல் இறந்ததை பதிவு செய்து வைத்து கொண்டு அவர் பார்க்குறாரா? அதுதான் நான் தேடுறேன். ரூமர்ஸ் ஈஸியாக கிளப்பி விட்டுறலாம். ஜோதிடத்தில் பாருங்கள், 2.5 வருஷத்துக்கு ஒருக்க என்னென்னமோ வருது. ஐயா சொன்னார் என்னமோ முடக்கு ராசி, யாரையா போய் முடக்குங்கிறாரு. எவ்வளோ அற்புதமாக ஆய்வு செஞ்சுருக்கிறாரு சண்முகம் ஐயா. யாரும் முடக்க முடியாதுங்க, அவனுடைய கர்மா தான் முடக்கும். இந்த மன்றத்தில் உட்காந்து பேசணுங்கிறது கர்மா, நீங்கள் உட்காந்து கேட்கணுங்கிறது கர்மா. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு பிராப்தம். நானும் புண்ணியம் பண்ணியிருக்கணும். இங்கே எனக்கு முடக்கு ராசின்னு சொல்லி இது வரைக்கும் என்ன முடங்கினதே இல்லையே. அதனால் லக்னத்தில் கேது இருப்பவரை சேர்த்தால்
பலப்பற்ற கிரகம் எது? பலப்பற்ற சிந்தனை உடைய கிரகம் எது? முட்டு பெறாத அறிவை நோக்கி இட்டு செல்லக்கூடிய கிரகம் கேது. முட்டு பெறாத அறிவு, இல்லாத பூனையை இருட்டறையில் தேடுவது போன்று கேது. அப்படிப்பட்ட கேது ஞானத்தின் திறவுகோல், ஞானத்தின் முடிவல்ல. அந்த ஞானத்தின் திறவுகோல் எதையோ உன்னை ஆய்வு செய்து கொண்டே இருக்கும். அந்த பொண்ணும் ஆய்வு செய்து, இந்த பையனும் ஆய்வு செய்து, ரெண்டு பேர்ட்டையும் உருப்படியாக குடும்பம் நடத்துறதுக்கு, இந்த லோகாயுத வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உண்டான எந்த விதமான திட்டங்களும் கிடையாது. இதுதான் ப்ரெடிக்ஷன். கேது லக்கணத்தில் இருந்தால் நான் காசிக்கு போகிறேன், நான் ராமேஸ்வரம் போகிறேன்னு போயிட்டு இருந்தீங்கன்னா யார் குடும்பம் நடத்துறது? 7ஆம் இடத்தில் ராகு, அவனுக்கும் 7ஆம் இடத்தில் ராகு. காமத்தின்பால் கர்ப்போற்பத்தி நிலையில் நான் நிறைய டெஸ்ட் டியூப் ஜாதகம் பார்த்துருக்கேன். அதில் 7இல் ராகு இருந்து ராகு கல்யாணம் பண்ணவங்களுக்கு முறையான உந்து சக்தி இல்லை, விந்து நீர்த்து போகிறது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நீர்க்கட்டிகள், கர்ப்பப்பை கட்டிகள். ஆய்வு செய்யுங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை சந்தித்தேன், எவ்வளோ ரூபா வாங்கினேன் அப்படின்னு 26 வருஷத்து டைரியை எடுத்து பார்த்தா என்னுடைய வாரிசுகள் சொல்லுவாங்க. இத்தனை ஜாதகம் பார்த்துருக்கான், இவ்வளோ காசு வாங்கியிருக்கான், இந்த மாதிரி. என்ன ப்ரிடிக்ஷனை மட்டும் நான் எழுதி வைக்கல, உங்கள்கிட்ட பேசும்போது உங்களுக்கு தான் சொல்கிறேன் முதல்ல. அப்போ 7ஆம் பாவகம் என்பது காமத்தின்பால் இட்டு செல்லக்கூடிய, அங்கு ராகு ப்ளஸ் செவ்வாய் சேர்ந்து விட்டால் அதுதான் பல பெண்களுடைய தொடர்பை ஏற்படுத்துவது. அதுதான் HIV கொண்டு வந்து வீட்டில் சேர்க்கிறது. ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் சுக்கிரன் சேர்க்கை 7ஆம் பாவகத்தில் இருக்குமேயானால் அந்த ஆண் ஜாதகத்தில், இன்னும் ஒன்று சொல்கிறேன், அந்த 3 கோள்களும் வாங்கிய நட்சத்திர சாரத்தின் அடிப்படையை சொல்ல வேண்டும். இந்த மன்றத்திலே நம்ம பேச முடியாது, ஏன்னா இங்கே லக்கணம் போடல. போர்டு இருந்தால் போடலாம். இந்த லக்கணத்துக்கு 7ல் சுக்கிரன் வீட்டு சுக்கிரன், மேச லக்கணம், 7இல் சுக்கிரன், 7இல் ராகு செவ்வாய். இவர்கள் செவ்வாய் சுயசாரம் பெற்று அந்த ராகு சுயசாரம் சுவாதி நட்சத்திரத்தில் அமர்ந்து சுக்கிரனும் செவ்வாய் சாரத்தில் இருக்குமேயானால் அந்த காமத்தின்பால் அவனுக்கு அதிக ஈடுபாடு ஏற்பட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட பல பெண்களுடைய தொடர்பை அவன் எட்ட நேருகிறது. அந்த திசையும் சுக்கிர திசையோ ராகு திசையோ செவ்வாய் திசையோ நடக்குமேயானால், இவ்வளோ விஷயங்களையும் நீங்கள் பாயிண்ட்டுகளை நோட் பண்ணணும். சும்மா எடுத்தங்க ஒருத்தன்னு சொல்லக்கூடாது. அதனால் 7இல் ராகு, 7இல் ராகுவை சேர்த்தால் பேராசை, காம எண்ணங்களில் முரண்பாடு. ஏங்க, ஒருத்தர் காம எண்ணத்தில் அதிக ஈடுபாடு உள்ளவர், அதே நேரத்தில் ஒரு நல்ல பெண் 7ஆம் இடத்துல குருவோ இல்லை 7ஆம் இடம் சுத்தமாகவும் இருக்குன்னு வைங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. முரண்பாடான காமம் 2 பேருக்கு இருந்தால் என்ன ஆகும்? வேலி தாண்டிய வெள்ளாடாக ஒரு நாள் மாறலாம் இல்லையா? 7இல் கேது, அதே 7இல் கேது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னது மாதிரி ஒரு வம்சம் நமக்கு தழைப்பதற்காக ஆண்டவன் கொடுத்த ஒரு கர்ப்போற்பத்தி என்ற ஒரு கருவி, அந்த குழந்தை வம்சத்தை விருத்தி செய்வதோடு நிறுத்திக்கொள் அப்படின்னு சொல்லக்கூடியது கேது. அதே 2 பேருக்கு இந்த கேது இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனாலும் பிரச்சனை. கர்ப்பமே வேண்டான்னு, குழந்தை பாக்கியம் வேண்டாங்கிறவங்க என்கிட்ட இருந்திருக்காங்க. இது அனுபவ ரீதியாக நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி 7இல் சனி, 7இல் சனி சேர்க்கக்கூடாது, தயவுசெய்து சேர்க்காதீங்க. அவங்கள்ட்ட வந்து டோட்டலாகவே அது இன்னும் சில ஆய்வுகள்லாம் இருக்குது. அந்த சனி 7ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு முரண்பாடான விஷயம். அந்த கர்ப்பத்தினுடைய செல்களை வந்து கணவனுடைய அந்த சுக்கிலத்தினுடைய பிரயாணம் அந்த 2.5 சென்டிமீட்டர் அளவுக்கு இப்படி வேகமாக சுண்டக்கூடிய தன்மையில் ஃபெயிலியர் ஆகுது. சனி ஃபில்டர் இதில் தான் அதிகமாக இதை IVFல தான் குழந்தை கிடைக்கிது. இன்னும் ஒரு பெண் நான் தான் சேர்த்தேன், சேலம் இவியோ ஒரு ஜாதகம், கடக லக்கணம் 7இல் சனி, கடக லக்கணம் 7இல் சனி. அதே அந்த பையன் ஜாதகம், அந்த பையன் மீன ராசி, இந்த பெண் ரிஷப ராசி, 11வது ராசியாக சேர்த்தோம். லக்கணம் ரிஷப லக்கணம், 7இல் சனி. லக்கணமும் 11, ராசியும் 11 சேர்த்தோம். 2 பேருக்குமே 7இல் சனி. கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. ஆனால் அவங்க 2 பேருக்குள்ளார நல்ல ஒற்றுமையாக இருக்காங்க. இப்போ அந்த குழந்தை இல்லாத தவறை மறைத்து விட்டது 11வது லக்கணம், 11வது ராசி. ஆக இதுவுமே வந்து இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது.
இந்த திருமணத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், திருமணத்திற்காக நீங்கள் சேர்க்கக்கூடிய லக்ன சஷ்டாஷ்டகம் தவிர்க்கப்படுதல் வேண்டும். ஒரு ஆள் ஃபேன் போட்டு தூங்கணுங்க, இன்னொரு ஆள் ஏசியில் தான் தூங்குவாங்க. லக்னம் தானே டிசைர், விருப்பம். ஒரு ஆள் பழைய சாப்பாடு இருந்தால் போகணும், நான் சூடாக தான் வேணும். லக்ன சஷ்டாஷ்டகம் தவிர்க்கப்படுதல் வேண்டும். அதே மாதிரி ராசி சஷ்டாஷ்டகமும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். பெண் ராசியிலிருந்து 8ஆம் ராசி ஆண் ராசியை தவிர்த்திட வேண்டும். லக்கணமும் பார்க்க வேண்டும். அது மாதிரி ஒருவருடைய லக்கணத்திற்கு 10வது லக்கணத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்தால் ஒரு ஆணுக்கு அந்த பெண் தான் இவனுடைய கர்மாவை தீர்மானிப்பாள். ஒருவர் லக்கணத்திற்கு 10வது லக்கணம் பெண் லக்கணமாக இருந்தால் அவளை திருமணம் செய்த பிறகு இவன் தொழிலில் நல்ல டெவலப்மெண்ட் ஆவான். டேக் டைவர்சன், அதுக்கு நான் உதாரணம் சொல்லி, நான் தனுசு லக்கணம், என்னுடைய மனைவி கன்னி லக்கணம் 10வது லக்கணம். நான் அச்சகத்தை ஆரம்பித்து ஆலயம் என்ற பத்திரிகையை வெளியிட வேண்டும் என்று நோக்கம். அது எல்லாமே ஃபெயிலியர் ஆகி மனைவி இவ்வளவு நூல்கள் படிச்சிருக்கிறீங்கள, ஜோசியம் பார்க்கலாம்லன்னு எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க. இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு காரணம் என்னுடைய மனைவி. ஒரு லக்கணத்திற்கு 9வது லக்கணத்தை ஒரு ஆண் ஒரு பெண் லக்கணத்துக்கு அது ஆணுக்கு எடுப்போம். ஆண் தானே தேடுறான், பொருள் தேடக்கூடியவன் ஆண். ஒரு ஆண் லக்கணத்திற்கு 9வது லக்கணத்தை யார் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த பெண் மூலமாக இவன் அதிர்ஷ்டம் பெறும். அதிர்ஷ்டம்னா பொண்ணு வீட்டில் ஏதாவது சொத்து எழுதி வைப்பாங்கன்னு நினைக்காதீங்க, இந்த பெண்ணே சொத்து. ஒரு ஆண் லக்கணத்திற்கு 5வது லக்கணத்தை தேர்ந்தெடுங்கள். அன்பர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, இவனுக்கு உபதேசமே அந்த பொண்ணால் தான். அது வரைக்கும் உதவாக்கரியாக சுற்றிக்கிட்டு இருப்பான். அப்பங்காசில் அப்படியே பைக்கை வாங்கிட்டு புல்லட்டை வாங்கி சுற்றிக்கிட்டு இருப்பான். இந்த 5வது லக்கணத்தை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சு பாருங்கள், அவனுக்கு புத்தி வருதா இல்லையான்னு. ஒரு லக்கணத்திற்கு 3வது லக்கணத்தை சேர்ந்தால் அந்த பெண்ணை திருமணம் செய்த பிறகு அவள் முயற்சியில் குடும்பம் மேன்மை வரும். அவளுடைய முயற்சியில் குடும்பம் மேன்மை வரும். ஒரு லக்கணத்திற்கு 4வது லக்கணத்தை சேர்த்து பாருங்கள். அது வரைக்கும் வீடு வாசல் இந்த சிந்தனை இல்லாதவன், அந்த பெண் தூண்டுதல்னால அவன் இடம் வீடு வாகனங்கள்லாம் வாங்குவான். ஒரு லக்கணத்திற்கு 11வது லக்கணத்தை தேர்ந்தெடுங்கள். அவளால் அற்புதமான லாப மேன்மைகளை அடைவார். இது வெறும் பேசிக் எல்கேஜி ஜோசியம், அந்த லக்கணம் மட்டும் ஈஸி. இது சாரம்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பிற்கால பார்ப்போம். நீங்கள் முதல்ல பேசிக்காக வர்றவங்களை ஆய்வு செஞ்சு பாருங்கள். எனவே என்னுடைய இந்த நிழல் கிரகங்கள் இந்த ஜாதகத்தில் 2ல் இருந்தால் 2ல் சேர்க்கணும், லக்கணத்தில் இருந்தால் லக்கணம் சேர்க்கணும், அல்லது சேர்த்துருக்கேன் அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறத விட சேர்க்காதீங்க, கண்டிப்பாக சிக்கல் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். இதில் தங்களுடைய அனுபவங்கள் இருந்தால் யாராவது ஒரு கேள்விகளை கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். கற்றதை கற்றபின் கற்பிப்பது என் நோக்கம். நான் கற்றுக்கிட்டது என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் யாரும் எந்த பாதையில் போனாலும் நான் குற்றம் குறைகள் கண்டுபிடிப்பதற்கு நான் வரவில்லை. நான் ராகு கேது சேர்ப்பதில்லை. சேர்த்தால் என்ன நடக்கும்னு சொல்கிறேன். அது உயிரே போகுங்கிறான். எங்கேயாவது நூலில் இருக்கா? ராகு கேது இல்லாதவங்களை கட்டினா யாராவது ஒருத்தங்க இறந்து போயிடுவாங்கங்கிறான். ஐயா, எத்தனை காதலர்கள் கல்யாணம் நிற்கிதுனால வீடியோவாக போட்டு கொடுத்துருக்கேன். நான் இந்த மாதிரி உனக்கு பண்ணி கொடுத்துருக்கேன், எப்போ வேணாலும் நீங்கள் கேட்கலான்ட்டு. அந்த மாதிரி இறப்பு செய்திகளை இறந்து விடுவார்கள். அப்போ செவ்வாய் தோஷம் எனக்கு இருக்குது, என் மனைவிக்கு இல்லை, 25 வருஷத்தில் இறந்து போயிருக்கணுமா வேண்டாமா? இறக்கவில்லை. நன்கு புரிந்து கொள்ளுங்கள். கோள்களின் கோலாட்டங்களை இந்த நுவக்ட்ரானும் போயிட்டுருக்கு இல்லையா, அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் அந்த மாதிரி போயிட்டுருக்கிறதுல டேக் டைவர்சன். நாம் அதை எவ்வாறு அதை ஹேண்டில் பண்ணணும், கிரகங்களை கிரகித்து கொள்வது எப்படி என்ற வித்தையை ஒரு ஜோதிடன் சொல்லி கொடுத்தானே. ஆனால் எனக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, ராகு இருக்குது, லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல சூரியன் இருக்குது, சனி இருக்குது, புதன் இருக்குது, 8ஆம் இடத்துல கேது இருக்குது, 12ஆம் இடத்துல லக்னாதிபதியே வக்கரம் பெற்று 12ஆம் இடத்துல இருக்குது. இந்த வக்கரம் பெற்ற ஆய்வை நான் சொல்லிடுறேன். வக்கரம் ஓர் ஆய்வு நீங்கள் நோட் பண்ணிக்க. லக்னாதிபதி வக்கரம் பெற்று விட்டால் அவன் புலம்பெயர்ந்து செல்வான். அமெரிக்காவில் 365 கிளைண்ட் இருக்காங்க எனக்கு. அதில் லக்னாதிபதி வக்கரம் பெற்றவர்களும் இடம் பெற்றிருக்கிறார்கள். ஆய்வு. லக்னாதிபதி யாருக்கெல்லாம் குரு என்ற ஒரு கிரகம் வக்கரம் பெறுகிறதோ, பிருகு நந்தி நாடி ஜோதிட விதியின் அடிப்படையில் அது ஒரு ஆணை குறிக்கக்கூடிய ஒரு ஜீவராசியை ஜீவனை குறிக்கக்கூடிய கோள்.
அந்த குரு வக்கரம் பெற்று விட்டாலே புலம் பெயர்ந்தவன். இப்போ எனக்கு குரு வக்கரம், லக்னாதிபதி வக்கரம், பிறந்தது மயிலாடுதுறை, வாழ்வாதாரம் திருப்பூரில், 35 ஆண்டுகள். இதுதான் ஜோசியம். இடம் விட்டு போவியா போக மாட்டியா, அவ்வளோதான். ஒரு கிரகம் அந்த குரு வக்கரம் பெற்று விட்டால் நூல்களில் நான் படித்தது கெட்ட பலனையும், சனி வக்கரம் பெற்றுவிட்டால் நல்ல பலனையும் செய்யும் என்று படித்தேன். அதை ஆய்வு செய்தேன். நான் லக்னாதிபதியாகவும் இருந்து குருவாகவும் இருந்து வக்கரமும் பெற்றுவிட்டதால் நான் என் குலத்திற்கு ஆகாத செயலை செய்கிறேனா, குடும்பத்திற்கு ஆகாத செயலை செய்கிறேனா? எத்தனை டாக்டர்களை ஐஏஎஸ்களை உருவாக்கியவன் தெரியுமா? அப்போ அந்த இடத்துல நான் உனக்கு கண்டுபிடிச்சேன். குரு லக்னாதிபதி வக்கரம் பெற்று இருக்கும் பொழுது உன் ஜாதகம் உனக்கு பயன்படாது. அதுதான் ஐயா கேட்டார், நவாம்சத்தை சொல்லுங்கன்னார். என் ஜாதகமே பார்க்கறது இல்லைன்னு. ஏன்னா எனக்கு உருப்படாத ஜாதகம். லக்னாதிபதி வக்கரம் ஆயிடுச்சு, எப்படி உருப்படும்? தனக்கு பயன்பட மாட்டான், அடுத்தவருக்கு பயன்படுவான். லக்னாதிபதி யாருக்கெல்லாம் வக்கரம் பெறுகிறதோ அவனால் 100 குடும்பம் பிழைக்கும். அவன் ஒரு தொழில் செய்தாலும் அது வேலைக்காரர்களுக்காகவே அவன் தொழிலை நான் நடத்திக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி 10ஆம் பாவாதிபதி யாருக்கு வக்கரமாகிறதோ, எந்த லக்கணமாக இருந்தாலும் 10ஆம் பாவாதிபதி வக்கரம் பெற்றுவிட்டால் செய்தொழிலில் கண்டிப்பாக முடக்கம் ஏற்படும், நஷ்டம் ஏற்படும். அவன் ஏறினா முழம் சறுக்குன்னு சொல்கிறோம்ல நம்ம பழமொழி, அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது அந்த வியாபாரமோ தொழிலோ அவனுக்கு டெவலப் ஆகாது. என்ன தான் வாஸ்து சரியாக இருந்தாலும் சரி, என்ன தான் திசாபத்தி வந்தாலும் சரி. 10ஆம் பாவாதிபதி வக்கரம் பெற்று விட்டதால் தொழில் அவனால் அடுத்தவனுக்கு தான் பெனிஃபிட். சரி, இவங்களாம் என்ன சார் பண்ணலாம், என்ன செய்யலாம்? எனக்கு லக்னாதிபதி வக்கரம். அப்போ நான் என்ன செய்கிறேன், காலங்காத்தால் எந்திரிச்சு நவகிரகங்களை வழிபாடு செஞ்சு, என்கிட்ட இன்றைக்கி ஜாதகம் பார்க்க வர்றவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும், அவங்க நலம் பெறணும், வளம் பெறணும், வாழ்க வளமுடன், நவகிரக பலமுடன்னு வேண்டிட்டு துண்டை விரித்து போட்டு நல்ல கிளி புட்டியை வச்சுக்கிட்டு உட்காந்துடுறேன். வர்றவங்களாம் ஜாதகம் பார்க்குறாங்க. அது துண்டில் என்ன போடுறாங்களோ சாயந்தரம் சுருட்டி பார்த்து எண்ணி எடுத்துக்கிட்டு சண்முக ஐயா மாதிரி சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறேன். அப்போது இவன் பிறருக்காக படைக்கப்பட்டவன். அப்போ 10ஆம் பாவாதிபதி வக்கரம் பெற்று விட்டால் அவருக்கு என்ன தீர்வு? ஆக ஒரு புரோக்கரேஜ், கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட், இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு பயனை தரக்கூடிய தொழிலை நீங்கள் அவனுக்கு உரையுங்கள். 10 குடியான் வக்கரம் ஒரு ஆசிரியர், 10 குடியான் எனக்கும் வக்கரம் ஒரு ஜோதிடர். எனக்கு புதன் வக்கரம், அந்த திசை தான் நடந்தது. பல கனவுகளோடு திருப்பூருக்கு வந்தேன், தொழிலதிபராக வரணும்னு நடக்கவில்லை. 5ஆம் பாவாதிபதி வக்கரம் பெற்றுவிட்டால் அவன் குழந்தை அவருக்கு பயன்படாது. நோட் பண்ணிக்கங்க. 5 கூடையவன் வக்கரம் பெற்றுவிட்டால் பூர்வீக சொத்தை குறைஞ்ச விலைக்கு வந்து விற்றுருவான். பக்கத்தில் ஒரு மில்லு கட்டுவான், அது கோடி ரூபாய்க்கு போகும். இவன் கையில் இருக்கிற வரைக்கும் விலை போகாது. கொடுத்துட்டான்னா முடிஞ்சு போச்சு. அப்போ யாருக்கெல்லாம் 5ஆம் பாவாதிபதி வக்கரமாகுதோ தன்னுடைய மனைவி மக்கள் பேருக்கு சொத்தை மாற்றி விட்டுறணும். யாருக்கு 5 கூடையவன் வக்கரம் பெறுகிறதோ அவன் பிள்ளைகள் இவன் சொல்படி கேட்க மாட்டார்கள். 6ஆம் பாவாதிபதி வக்கரம் பெற்றுவிட்டால் கடன் இருக்கும், நோய் இருக்கும், எது இருக்கும், எல்லாம் தவிடுபடியாக போயிடும், காணா போயிடும். 8ஆம் பாவாதிபதி வக்கரம் பெற்றுவிட்டால் மரண பயம் இருக்கும், சாக மாட்டான். 9ஆம் பாவாதிபதி வக்கரம் பெற்றுவிட்டால் அதிர்ஷ்டத்தின் மூலம் வருமானம் கிடைக்காது. நீங்கள் வக்கர கிரகங்களை பாவகங்களாக ஏற்றுங்கள். கிரகங்களாக பார்த்தால் நூல்களில் சொல்லப்பட்டது குரு கெட்டதை செய்வான், சனி நல்லதை செய்வான் என்பதெல்லாம் நடக்காது. குரு பிராமணன் தான். அது எப்படி அவர் கெடுதல் செய்வார்? அவர் நமக்காக பிரார்த்தனை பண்ணுறாருங்க. பிராமணர் வக்கரம் பெற்று விட்டால் அவர் தனக்கு பயன்பட மாட்டார், அவ்வளோதான். குரு என்பவர் வக்கரம்னா ஊரை விட்டு வெளில போய் பிழைப்பான். அவனுக்கு அடையாளம் கிடையாது, ஊரில் எனக்கு அடையாளமே கிடையாது. ஆக 11 கூடையவன் வக்கரம் பெற்று விட்டால் எந்த தொழில் செய்தாலும் லாபம் இவன் கைக்கு வராது. பணத்தை எண்ணி எண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பார். கல்லாப்பட்டியில் போட்டு பேங்க்கு போகாது. இதெல்லாம் ஆய்வு செய்யுங்கள்.
எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்புக்கு நன்றி. நான் பேசும் இரண்டாவது கருத்தரங்கம் இது. முதல் கருத்தரங்கம் அந்த பட்டதாரிகள் ஜோதிடர் இதில் திருமண பொருத்தம் என்பது பொய் என்று சொன்னேன். அதே நேரத்தில் இதில் நான் பேசியதில் ஏதாவது தவறுகள் இருந்தால், குறைகள் இருந்தால், அதை தாங்கள் நல்ல அனுபவஸ்தர்கள், ஜாம்பவான்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். இதில் தவறுகள் சுட்டிக்காட்டினால் தவறுகள் திருத்திக் கொள்ளப்படும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். என்னுடைய தொலைபேசி எண் 9842208655 98 422 086 55. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன், நவகிரக பலமுடன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிழல் கிரகங்களை பற்றிய ஒரு ஆய்வு கட்டுரை போல சமர்ப்பித்த ஆலயம் சுவாமிநாதன் அவர்களுக்கு தென்னிந்திய ஜோதிட சங்கம் தனது ஆதரவை தெரிவிக்கிறது. அதே போல் அவருக்கு சிறப்பு செய்யும் பொருட்டு தமிழகத்தின் சீனியர் அஸ்ட்ராலஜர்னு சொல்லக்கூடிய முதுநிலை ஜோதிடர் ஐயா சண்முகம் அவர்கள் சிறப்பு செய்யுமாறு உங்கள் சார்பில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.